குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆக்சுவலாக டிரைவர் வந்து அப்போ தான் ஒரு டீசல்லாம் போட்டார். போட்டுட்டு நான் அப்போ தான் பெல்ட் எடுத்து மாட்டிட்டு வண்டி மூவான 5 நிமிஷத்துலேயே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கார் உள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. உள்ளே போய் என் செஸ்ட்டில் வந்து இது டேஷ்போர்ட் இருக்குது, கண்ணாடிலாம் நொறுங்கிருக்கு. கடவுள் யாரோ ஒரு அனுப்பிவிடுவார்ல ஒருத்தர், சம்மந்தம் இல்லாமல் 2 பையங்க பைக்கில் வந்தாங்க. நான் எந்திரிச்சு நிற்கிறேன். நின்றுட்டு பையனையும் பொண்ணையும் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒய்ஃபை பார்க்குறேன். ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. என் ஒய்ஃப் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. நானும் என் பொண்ணையும் நாய்க்குட்டியும் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. வீல் சேரில் இருக்காங்க. வாக்கர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வாக்கருக்கு மாறுறோம். வீட்டில் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். வீல் சேரில் இருந்தே பார்த்துருவாங்க. நல்ல கான்ஃபிடண்ட்டாக நான் ஆக்சுவலாக அது சொல்கிறோம்ல, செவிலியர்கள்லாம் சொல்கிறோம்ல, அது கடவுளோட இன்னொரு உருவம் தான். நம்ம தாயையும் தாண்டி. வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் எப்போதாவது ஒரு அபூர்வமாக ஒரு நல்ல படங்கள் வரும். அது வந்து பெரிய படமாக இருக்கலாம், அல்லது சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட படங்களாக இருக்கலாம். அப்படி வந்து 2012ஆம் ஆண்டு ராட்டினம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அந்த படத்தை KS தங்கசாமி இயக்கியிருந்தார். அந்த படத்தோட விமர்சனங்களில் கூட தூத்துக்குடி மக்களுடைய அன்றாட வாழ்க்கையும் அவர்களுடைய முழு வாழ்வியலையும் அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு எல்லா மீடியாவிலையும் கொண்டாட்டமாக எழுதப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ராட்டினம். ராட்டினம் டைரக்டர் அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்தித்திருக்கக்கூடிய தகவல் நமக்கு கிடைச்சது. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியாக நடந்த விஷயம் நான் வந்து முகநூலில் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீங்களே அதை பதிவு போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய குடும்பத்தோடு போயிருந்த ஒரு மிகப்பெரிய விபத்தில் நீங்கள் எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்கள். எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தீங்கிற சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து அது என்னென்னா, ஒய்ஃபோட உறவினர் ஒருத்தர் பெரியப்பா அவங்க தவறிட்டாங்க. அதுக்கு வந்து திடீர்னு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இந்த வருஷம் மார்ச் 7. அப்போ வந்து அங்கே அப்போ போய் அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது மார்ச் 13 ரிட்டன் வந்தோம். எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? திருவனந்தபுரம் போயிட்டு ரிட்டன் வரும்போது. சரி, அது எந்த ரூட்டில் போனீங்க? திருவனந்தபுரம் வந்து என்னென்னா கொச்சின் வழியாக போவோம். கொச்சின் வழியாக போவோம். போயிட்டு ரிட்டன் வரும்போது பெரும்பாவூருங்கிற ஒரு ஊரில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அது ஒரு லாரியில் வந்து காரு மோதி. எங்கேருந்து வந்தீங்க அந்த இது கொஞ்சம் கிளியராக? ஆக்சுவலாக இப்போ நைட்டு ஒரு 9 மணி போல் திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பணும். கிளம்பி வந்து அந்த எங்கே நோக்கி வந்துட்டு இருக்கீங்க? பொள்ளாச்சி. கொச்சின் தாண்டி வந்து ஆலுவான்னு ஒரு ஊர் இருக்குது. கார் யார் கார் வந்து டிரைவர். அவர் வந்து ஆக்சுவலாக டாக்ஸி புக் பண்ணி தான் வந்தோம். காரில் யார் யார் இருந்தீங்க? நான், என் மனைவி, என் பையன், பொண்ணு. எத்தனை வயசு அந்த குழந்தைங்களுக்கு? பையனுக்கு 14 வயசு, பொண்ணுக்கு 12 வயசு. ஆமாம், இன்னொரு நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக டிரைவர் வந்து அப்போ தான் ஒரு டீசல்லாம் போட்டார். போட்டுட்டு நான் அப்போ தான் பெல்ட் எடுத்து மாட்டிட்டு வண்டி மூவான 5 நிமிஷத்துலேயே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்ன நடந்தது? ஏன்னா ரோட்டில் வந்து யாருமே கிடையாது சார். யாருமே கிடையாது ரோட்டில். ஒரு லாரி முன்னாடி போயிட்டுருக்கு, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் வெளிச்சம் உள்ள பகுதி அது. வெளிச்சம்னா வண்டியில் வெளிச்சம் தான். மற்றபடி சிட்டி லிமிட்டை தாண்டி இருக்கும்ல, 2 சைடும் லைட் அந்த மாதிரி கிடையாது. இதாக ஒரு அவுட்ரு ஏரியா தான். பெருசாக வந்து ஆள் நடமாட்டமும் பெருசாக இல்லை. வண்டி போயிட்டுருக்குது. பின்னாடி இவரும் அதே ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் ரோடு கிடையாது, லெஃப்ட் ரைட் திரும்புது. அந்த டிரைவர் வந்து ரைட்டில் திரும்புகிறவன் லெஃப்ட்டில் திரும்பி வண்டி நிப்பாட்டிட்டான். அப்படி லாரி அது வந்து ஃபுல்லாக வுட்டு மரம் லாரி. அதில் இவர் கன்ஃபியூஸ் ஆகி பின்னாடி அடிச்சிட்டாரு. பின்னாடி மோதிட்டார். முதல் நாள் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். எப்படி கார் உள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. உள்ளே போய் என் செஸ்ட்டில் வந்து இது டேஷ்போர்ட் இருக்குது, கண்ணாடிலாம் நொறுங்கிருக்கு, பலன் ஓப்பன் ஆகிடுச்சு. பலன் ஓப்பன் ஆனதுனால தான் இதில் ரிப்பு ஒரு 7 ரிப்பு போயிடுச்சு. எனக்கு திருப்பி இங்கே வந்து நொறுங்கிடுச்சு ஃபுல்லாக. ஒய்ஃபுக்கு வந்து என் சீட்டு உடஞ்சி ஒய்ஃபுக்கு இடிச்சு, அவளுக்கு தலையில் ஒரு பெரிய காயம், கழுத்தில் ஒரு சின்ன ஃப்ராக்சரு, இடுப்பில் வந்து 2 ஃப்ராக்சர். குழந்தைங்க? பையனுக்கு மட்டும் கையில் ஒரு சின்ன ஃப்ராக்சரு. சரி, அவங்க உடனே ஒரு 10 நாளில் சரியாயிடுச்சு. நாங்கள் மட்டும் ஒரு 1.5 மாதம் அங்கே இருந்தோம், ஆளுவாளர் இருந்தோம். யார் முதல்ல விபத்தை பார்த்தது? சார், பார்த்தது வந்து அந்த லாரியிலேருந்து அந்த டிரைவர் இறங்கினார். அதுக்கப்புறம் வந்து கடவுள் யாரோ ஒரு அனுப்பிவிடுவார்ல ஒருத்தர், சம்மந்தம் இல்லாமல் 2 பையங்க பைக்கில் வந்தாங்க, புல்லட்டில் வராங்க. வந்துட்டு வண்டி நிப்பாட்டிட்டு அவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் போராடிப்பாங்க.
என்னைய வெளியே எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு அப்போ கடுமையா வலி. எனக்கு வலி இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா என் பின்னாடி வந்து என் ஒய்ஃப் வந்து அன்கான்சியஸில் இருக்கா. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. அந்த நாய்க்குட்டி வந்து சும்மாவே குலைச்சிட்டு இருக்கும். அது வந்து பார்த்தா சைலண்ட் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அதிர்ச்சியில் ஆமாம், என் பொண்ணும் பையன் மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபு முதல்ல ஒரு 1/2 ஹவரில் அவளை வெளியே எடுத்தாங்க. பொண்ணு பையனும் வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் என்னைய போராடி வெளியில் எடுத்தாங்க. எத்தனை மணி இது நடந்துருக்கிட்டு இருக்கு? விடிய காலம் 2:45 இருக்கும். அதிகாலை. அதிகாலை. அவங்க 2 பேரும் பைக்ல இருந்து வந்தாங்க. வந்து அவங்க வந்து அவங்க தான் மீட்கிறாங்க. ஆமாம், வந்து கடப்பாறை எடுத்து இது பண்ணி இதுக்கெல்லாம் நான் வந்து யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுமோ அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணிட்டேன். அந்த இதுலேயும் வந்து என் பெல்ட் இதில் மாட்டிக்கிச்சு, நேரில் வெளியில் வர முடியல. நான் அதுக்கிட்ட வந்து போராடுவேன்ல, அந்த போராட்டத்தில் தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதாகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்திரிச்சு அந்த என்னை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கட் பண்ணி தான் வெளியில் எடுத்தாங்க. திருப்பி அதை வந்து கடப்பாறை வச்சு உடச்சி வெளியில் எடுத்தாங்க. என்னை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் எந்திரிச்சு நிற்கிறேன். நின்றுட்டு பையனையும் பொண்ணையும் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒய்ஃபை பார்க்குறேன். ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. என் ஒய்ஃப் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. நானும் என் பொண்ணு நாய்க்குட்டி ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அது வரைக்கும் வந்து யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த டைமில். ஒன்று என் சுச்சுவேஷன் வந்து தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி நான் என் பொண்ணை என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து திருப்பி இதில் நம்ம ஃப்ரெண்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டேன். திருப்பி வந்து ஊரில் வந்து ஒய்ஃபோட அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். அவர் வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரரு திருப்பி ஊர்லேருந்து தம்பி எங்கள் அம்மா எல்லோரும் மறுநாள் காலையில் வந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து எவ்வளோ தொலைவில் நீங்கள் மருத்துவமனையில்? சார் அங்கேருந்து ஒரு 3 ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னாங்க. இந்த 3 ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் சார், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வந்து இல்லைங்க பிரச்சனை இல்லைங்க, முதல்ல வந்து பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட் எய்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்ட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் எய்டு பண்ணாங்க. பண்ணிவிட்டு 3 பேருக்குமா? ஆமாம், எல்லாத்துக்கும். டிரைவருக்கு எல்லாத்துக்குமே. டிரைவருக்கு லைட்டாக ஒரு நெஞ்சில் மட்டும் ஒரு அடி இருந்துச்சு. அவர் அன்னைக்கு மறுநாளே கிளம்பிட்டார். அவர் எங்களுக்கு 3 இதுக்கும் தான் மேஜர்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்னென்னா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் என் ஒய்ஃபுக்கு தான் ரொம்பவும். பின்னாடி தானே உட்காந்துருந்தாங்க உங்களுக்கு? என் சீட்டு இதாகிடுச்சு சார். என் சீட்டே உடஞ்சி பின்னாடி இடிச்சு அவன் இந்த முட்டில் இடிச்சு தலை வந்து ஃப்ரண்ட்டில் அடிச்சு அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டா. ஒரு 1/2 ஹவர் அன்கான்சியஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தூக்கி தான் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் கொடுப்பாங்கள்ல, அப்போ தான் வந்து அவங்களுக்கு நினைவு வந்துச்சு. அந்த ஃபஸ்ட் எய்டுக்கு எல்லா விஷயம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷனுக்கு தான் வந்து அவங்க வீட்டில் வந்து ஆள் வரணும்னு சொல்லி மற்ற விஷயங்கள் வந்து அடுத்த நாள் தான். இது எவ்வளோ நாள் நீங்கள் வந்து அந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க? 8 நாள்கிட்ட இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபு ஒரு 15 நாள்கிட்ட அங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் அந்த 15 நாள் மேட்ச் பண்ணி நானும் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அங்கே லோக்கலில் வந்து ஒரு தனியாக அங்கே இருந்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுனால தனியாக பக்கத்தில் ஒரு வீடு எடுத்துகிட்டு அதில் ஒரு 40 நாள் இருந்தோம். ஆளுவாங்கிற இடத்துல வீடு பார்த்துட்டீங்க. இப்போ இதுக்கிடையில் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இந்த தகவலெல்லாம் அனுப்புனீங்கன்னு சொன்னாங்களா? அவங்க மூலமாக என்ன உதவி? கவுன்சிலில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 2 லட்ச ரூபா இதாச்சு. அது இல்லாமல் வந்து அதை வந்து சஃபரிங் அந்த ஒரு விஷயம் பண்ணி அது எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா போட்டாங்க. கவுன்சிலேருந்து ஒரு 50 ரூபா திருப்பி அவங்களா இது பண்ணாங்க. கவுன்சிலேருந்து ஒரு 3.5 லட்ச ரூபா. மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு, கவுன்சிலில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்கள்ல இண்டிவிஜுவலாக, அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து ஆக்சுவலாக நீல்கிரிஸ் முருகன் ஒருத்தர் 50,000 போட்டு விட்டார். அது இல்லாமல் வந்து திருப்பதி பிரதர்ஸ் போஸ் இருக்காருல்ல, அவர் சொல்லி ஒரு 50 ரூபா வந்துச்சு. இதுதான் கவுன்சில் மூலமாக நடந்தது எனக்கு. வேறு யார் உங்களோட சினிமாவிலேருந்து உங்களுக்கு வேறு இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்கள விசாரித்தது யார் தெரிஞ்சுக்கிட்டு? இயக்குநர்கள் சினிமாவிலேருந்து விசாரித்தாங்க, நிறைய பேர் விசாரித்தாங்க. ஆமாம், மற்றபடி என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா, நமக்கு ஒன்றா ஒருத்தங்க இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி அந்த விஷயம் நடக்கலை. மற்றபடி நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஊரில் இருந்து சசின்னு ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அவர் ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஒரு 3 பேர் உடனே வந்தாங்க. திருப்பி பணம் இல்லைன்னாலும் இப்போ சசிங்கிற பையன் படம் கொடுத்தாரு. திருப்பி இங்கே தூத்துக்குடியிலேருந்து ஒரு பையன் வந்தான், ரமேஷ்னு ஒரு பையன். அவன் வந்து அந்த நட்பு பார்க்க வர்றாங்கல்ல நமக்கு, அது நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது இருந்துச்சு. அதை நான் எதிர்பார்த்துருப்பேன்ல ஒருத்தன் இவங்களான்ட்டு. அது நிறைய எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய மனைவியோட சூழ்நிலை எப்படி இருக்குது? வீல் சேரில் இருக்காங்க. இப்போ வாக்கர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வாக்கருக்கு மாறுறோம். வீட்டில் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க.
அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓ வீல் சேரில் இருந்தே பார்த்துருவாங்க. நல்ல கான்ஃபிடண்ட்டாக நான் இந்த அதிர்ச்சி வந்து நமக்கு வந்து பெரியவங்களா இருக்கு, நமக்கு வந்து நமக்கே வந்து தாங்க முடியாமல் இருக்கும். குழந்தைங்க எப்படி அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா அந்த டைமிங்கில் வந்து ரொம்பவும் என் பையன்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி அந்த கையெல்லாம் வச்சு செவுத்துல இடித்து அதில் தான் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம அந்த இது இருந்துச்சு. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டாங்க. சப்போர்ட் பண்ணாங்க. திருப்பி இந்த இதில் ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன்ல, அதில் வந்து பேராவூரணின்னு ஒரு ஊர். நம்ம ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேராவூரணிலேருந்து நண்பர்கள் 2 பேர், ஆக்சுவலாக ரமேஷ்னு சொல்லி நண்பர் ஒருத்தர், திருப்பி வந்து இவர் மெய்ஞானம்னு சொல்லி 2 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஆதரவு வரல யாரும் அப்படின்னு சொன்னீங்களா? அவங்க எதிர்பார்த்த இடம் வந்து என்னென்னா, எங்கள் அம்மா என் தம்பி எல்லோரும் வந்தாங்க. எங்கள் அம்மா இருக்கிற நகையெல்லாம் வச்சு பண்ணாங்க. மற்றபடி இன்சூரன்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2 ரூபா தான் இருந்தது. ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு கவுன்சில் இதில். நான் அதை வச்சு தான் நான் சொன்னது. இது வரைக்கும் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கும். அப்படியா? ஆனால் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது. மேஜிக் மாதிரி தான் நடக்குது. இப்போ வேற உங்களுக்கு சினிமாவில் நீங்கள் ஒரு நெருங்கிய நண்பர்கள் வேற யார் இருக்காங்க? அவங்க மூலமாக எதுவும் உங்களுக்கு கிடைக்கலையா? இல்லை, நான் யாரையும் எதிர்பார்க்கல சார். ஃபர்ஸ்ட் நான் எதையுமே எதிர்பார்க்கல. இது எல்லாமே எதிர்பார்க்காம வந்தது தான். யார்கிட்டையும் வந்து நான் பணம் வேணும்னு சொல்லி கேட்கல. எனக்கு வந்து இந்த மீடியா சைட்லேருந்து நிறைய பேர் எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. எனக்கு கரெக்டாக நான் யார்கிட்டையும் இந்த ஹெல்ப்பும் கேட்கலைங்கிறதுனால அந்த நேம் வேண்டாம். 2-3 இதுலேருந்து எனக்கு பணம் க்ரௌட் ஃபண்டிங் ரெடி பண்ணி தர்றேன்னாங்க. இல்லைங்க வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துடும் அப்படிங்கிறது மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, பக்கத்தில் இருந்து எல்லோரும் பார்த்துக்கப்புறம் உறவினர்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டாங்க. என் ஒய்ஃபோட அண்ணா வந்து கொஞ்சம் பணம் சப்போர்ட் பண்ணார். அந்த பாதிப்புலேருந்து இன்னும் நீங்கள் சரியாகலை அப்படிங்கிறத சொன்னீங்கல்ல, இப்போது செக்கப் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சார், நான் பாதிப்பில் வந்து சரியாயிட்டேன். ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கே சரியாயிட்டேன் நான். எனக்கு மனசளவில் வந்து அன்றைக்கே நாங்கள் வந்து கரெக்டாக ரெக்கவர் ஆகிட்டேன். எனக்கு வந்து அந்த டைமிங்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? அடிச்சு வண்டி முன்னாடி நிற்குது, பின்ன சவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அந்த டைமில் ஒரு பயம் இருக்குல்ல. ஆமாம். அதுக்கப்புறம் தான் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றது தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் எதுவும் இல்லைன்னொடனே இதாகிடுச்சு. உங்களுக்கு அந்த நேரத்தில் 2 பேர் வர்றாங்க வந்து டாக்டர் வந்து டாக்டர் வந்து என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஹாஸ்பிட்டல். A to Z எல்லா ஒரு அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? கேரளா உங்களை வந்து கேரளா எல்லாருமே கேரளா. அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களோட டாக்டர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட உங்களை வந்து பார்த்தோன்னே? டாக்டர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு MRI எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் ஒய்ஃப் அன்கான்சியஸு, நான் வந்து நார்மலாக இருக்கேன். நார்மலானா அசையக்கூடாது. ஓஹோ. அசையாமல் 45 நாள் இருந்தேன். ஆக்சுவலாக அது சொல்கிறோம்ல, செவிலியர்கள்லாம் சொல்கிறோம்ல, அது கடவுளோட இன்னொரு உருவம் தான். நம்ம தாயையும் தாண்டி, தாயினா நம்ம அவங்ககிட்டருந்து வர்றோம். ஆனால் வந்து இவங்க எப்படின்னா யாருன்னே தெரியாது. ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அது ஒரு வேலை தான், அது வேறு விஷயம். ஆனால் அந்த சர்வீஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து நமக்கு நடக்கும்போது தான் அதோட விஷயங்கள் தெரியுது, எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு தொழில் அப்படின்னு. இப்போது அங்கே மருத்துவர் வந்து உங்களுக்கு என்ன சொன்னார்? நேரடியாக அவங்களுடைய வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிற? இல்லை, மருத்துவர் வந்து என்ன சொன்னார்னா, கொஞ்சம் எல்லாருமே வந்து டோட்டலாகவே எல்லோரும் வந்து எனக்கு அடிபட்டு எப்படியும் 1 இயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எந்திரிச்சு நடக்கிறதுக்கே 1 இயர் ஆகுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. டாக்டர் வந்து என்னென்னா, நீங்களே எனக்கு வந்து என்னென்னா ஆப்ரேஷன் கிடையாதுன்ட்டாங்க. இந்த இடத்துல வந்து 7 இது உடஞ்சிச்சு. 7க்கும் தனித்தனியாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷனில் வந்து ஓரளவுக்கு எனக்கு அந்த வலியெல்லாம் கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த இடுப்பில் இருக்கிறதுக்குள்ள டெய்லி காலையில் வந்து நம்ம இது பண்ணலைன்னா நம்மளை வந்து சுத்தம் பண்ணுவாங்க. இந்த சுத்தம் பண்ண வரும்போது ஒரு வலி வரும். அது செட் ஆகி நம்ம படுக்கிறோம்ல, அது வரைக்கும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்னா, அந்த 1/2 அன் ஹவர் ஒரு 10 நாள் ஒரு பெரிய டென்ஷன். அது எதுக்குடா நடக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். லைட்டாக அப்படி திருப்பி போடும்போதெல்லாம் வந்து பயங்கரமான உயிர் போகிற மாதிரி ஒரு வழி தான். இப்போ உங்களுடைய மனைவி வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. அப்போ ஃபைனலாக என்ன, இந்த கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கு போயிருக்கீங்க, மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா? அவங்களுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்குது? அவங்க இப்போ வந்து என்னென்னா, ஒரு 25% காலை ஊனி நடக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு 40 டேஸ் கழிச்சு ஒரு 50% கால் வச்சு நடங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணி நடங்கன்ட்ருக்காங்க. அது வந்து என்ன இல்லை, எல்லாம் வந்து வாக்கர் வச்சு தான் நடக்கணும். வீட்டில் இருக்கும்போது வீல் சேரில் இருந்துக்கிடுவாங்க. நீங்கள் ஒரு கிரியேட்டர், உங்களுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்கள் பல தனிமைகளை வந்து மருத்துவமனையில் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த ஒரு நிராதரவாக இருக்கிற அந்த இரவு நேரத்தில் சாலையில் இப்படி ஒரு கோரமான ஒரு விபத்து உங்களுக்கு நடந்திருக்குன்னா, உங்களுக்கு
அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணிச்சு? அதுக்கப்புறம் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு? மீண்டதுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்கணும்னு தோணுச்சு. அதிகமாக வேலை பார்க்கணுன்னா இதுவரைக்கும் நான் வச்சுக்கோங்களேன், என்னை தேடி வர்றது நான் இதுவரைக்கும் நான் சொன்னேன் நம்ப மாட்டீங்க. எந்த ஹீரோட்டையும் நான் கதை சொன்னது கிடையாது. எந்த ஹீரோட்டையும் நான் வந்து போய் வாய்ப்பு கேட்டது கிடையாது. என்னை ப்ரொடியூசர் சொன்னாலுமே நீங்கள் கமிட் பண்ணீங்கன்னா நான் போய் பேசுகிறேன்னு தான் சொல்லுவேன். ஹீரோ ஓகே பண்ணி நான் இந்த பக்கம் வர்றது அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு நானே அப்படி ஒரு இதில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொடியூசர் தேடுறது வந்து நான் கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன். ஒரு 20 நாளாக நான் அந்த முயற்சியில் இருக்கிறேன். கோயம்புத்தூரில் போய் ஒரு 3 நாள் இருந்து அங்கே 2, 3 ப்ரொடியூசர் மீட் பண்ணேன். காரைக்கால் வரைக்கும் போயிட்டு வந்து அங்கே ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டு வந்தேன். இப்படி வந்து என்னோடய தேடுதல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1 மந்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயமா வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த விபத்துக்கு அப்புறமான உங்களுடைய அடுத்த முயற்சிகள் வந்து என்ன மாதிரியான படைப்பை கொடுக்கும்? இப்போ ராட்டினம் ஒரு படம் எடுத்தீங்க, அதில் ஒரு காதல் இருந்தது, ஒரு மோதல் இருந்தது, ஒரு பயங்கரமான வன்முறை, அரசியல் எல்லாமே கலந்து ஒரு நல்லா இருந்தது. இப்போ அடுத்த என்ன மாதிரியான ஒரு படமாக உங்கள்கிட்ட இருந்து வரும்? ராட்டினம் வந்து ஒரு இன்மெச்சூர்ட் லவ். இந்த இன்மெச்சூர்ட் லவ்வால் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது ராட்டினம். 2வது படம் வந்து 8 திக்கும் மத யானை வந்து என்னென்னா, இங்கே இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாமே வந்து சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் அந்த சாமானிய மக்களுக்கு எதுவுமே சப்போர்ட்டாக இல்லைங்கிறது தான் 8 திக்கும் மத யானை. 3வது நான் இப்போ ஒரு 5 ஸ்கிரிப்ட் பவுண்டடாக ரெடியாக வச்சுருக்கிறேன். இது 5மே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து ஒரு யதார்த்தமாக தான் இருக்கும். லைவான விஷயங்கள் நம்மளோட இது ஒரு சாதாரண மக்களை கனெக்ட் பண்ணுற விஷயமா தான் இருக்கும். சிறிய முதலீட்டு படங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராட்டினம் படம் சொல்லலாம். ஆனால் அந்த படத்தை வந்து ஒரு பெரிய நிறுவனம் வாங்கி வெளியிட்டாங்க. இதில் உள்ள அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? சின்ன படங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குது? அதோடைய வியாபாரத்தின் மூலமாக வெற்றி எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் சார். சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறதுலாம் இல்லை சார். நல்ல படம் நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்பவும் ரசிக்கிறாங்க. அது எல்லா டைம்லேயும் அது நடக்குது. எனக்கு அப்படி தான் 2012 நடந்துச்சு. எல்லாமே டேபிள் பிஸ்னஸ் ஆச்சு அந்த படம். ஒரு நல்ல லாபகரமான ஒரு இதாக இருந்துச்சு. எங்கள் தயாரித்த தயாரிப்பாளருக்கும் ஒரு லாபம் கிடச்சிச்சு. அதை வாங்கி வெளியிட்ட 2 நிறுவனங்கள் வெளியிட்டாங்க. அதை வேந்தர் மூவிஸ்ங்கிற நேம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு நேம் வந்தது வந்து ராட்டினம் படத்தில். அதுக்கப்புறம் வந்து இவங்க எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் இருக்கார், அவர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த 2 இதுக்கும் வந்து அந்த படம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து உதவி செய்ததெல்லாம் கேரளா அந்த பேஸ்டு உள்ள ஆட்கள், கேரளாவை சேர்ந்த நண்பர்கள் அப்படிங்கிறத சொன்னீங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நண்பர்கள், மருத்துவமனையிலையும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதியவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்காங்கன்றீங்க. இப்போது இந்த மலையாள படங்களும் ஒரு பக்கம் தமிழ் சினிமாவை விட மலையாள படங்களும் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஓடிடியில் அப்படிங்கிறது நம்ம வந்து வர்ற ரிசல்ட்டுகளை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடிப்படையில் வந்து இந்த கேரளா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அரசியலில் வந்து ஏற்படுற ஒரு பிரிவினையை வச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் தமிழனாக இருந்தாலும் சரி தான், கேரளிஸ்டாக இருந்தாலும் சரி தான், எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி தான், நல்லவன் கெட்டவன் தான், 2 பேர் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அங்கே இருக்கிற அரசியல் தான் எல்லாத்தையும் மாற்றுமே தவிர வந்து மற்றபடி வந்து என்னென்னா, மக்கள் வந்து எங்கே போனாலும் உதவி பண்ணுறதுக்கு அவங்க வந்து இங்கே வந்து அடிபட்டாங்கன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா விலகி போயிடுவோமா என்ன? நம்ம ஹெல்ப் பண்ண தான் போகிறோம். மொழி தாண்டி எல்லாருக்கும் அந்த உணர்வுங்கிறது ஒன்று, அடிபட்டா வலிக்குங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து அது அரசியலோட கடந்து போயிட்டு நம்ம மனுஷனாகவே வாழலாம். இப்போ அந்த மருத்துவமனையை நீங்கள் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இங்கே எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க? தொடர்ந்து அங்கே போகிறீங்களா? அங்கே தான் சார் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து அந்த டாக்டர் வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொன்ன விஷயம் வந்து அதான், நீங்கள் செக்கப் வந்து கடைசி வரைக்கும் எங்ககிட்ட வரணும்னு. செக்கப்னா பெருசாக அங்கே வந்து ஒன்றுமே ஆகாது, நான் போயிட்டு வர செலவு தான் ஜாஸ்தி வரும். ஏன்னா அவர் பார்வையிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரி. ஏன்னா இங்கே யாராவது சொல்லி ஏதாவது வந்து அதுக்கு ஒரு மாற்றாக அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடக்கூடாதுல்ல. அந்த டாக்டர் வந்து ரொம்ப பேர் ரஞ்சித்னு நினைக்கிறேன், ரொம்ப ஜென்யூனான ஒரு டாக்டரு. என்ன சொல்கிறது, அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. பண்ணாதீங்க, இதை இப்படி தான் கொண்டு போகணும், நீங்கள் அடுத்தது வாங்க அப்படின்னு கரெக்டாக வந்து அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணுறாரு. நல்லது. உங்கள் முயற்சியிலெல்லாம் வெற்றி அடையணும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.